அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை பத்தின ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதாவது பணம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், தேவையான விஷயம். ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தேவையான பணம் தேவையான நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை, தேவையான அளவும் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பணம் நம்ம கிட்ட இல்லாததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை சுத்தி நம்மளோட மனசு எப்படி, நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கு, நம்ம மனம் எப்படி போகுது, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணும். நம்ம பணம் வந்து நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு அதெல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நமக்குள்ளார ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், அந்த பணத்து மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் ஆகும். இப்படி நெகட்டிவா வந்து பணத்துக்கிட்ட நமக்கு இருக்கிற இம்பாக்டை எப்படி போக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹோப்னோப்னோல ஒரு டெக்னிக் இருக்கு. ஹோப்னோப்னோல ஒரு டெக்னிக்கை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த டெக்னிக் வந்து மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக். அது வந்து என்ன பண்ணும்னா நெகட்டிவிட்டி, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து பணத்தை சுத்தியும் நமக்கு இருக்கிற நெகட்டிவிட்டியும் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணுவோமா இருக்கும், இல்ல ஒரு வேலையில இருப்போமா இருக்கும், இல்ல நம்ம நினைச்ச வேலை நமக்கு கிடைக்காம இருக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதோட இருக்கிற நெகட்டிவிட்டியை கிளியர் பண்றதுக்கு ஹோப்னோப்னோவை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். ஹோப்னோப்னோ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஹவாயன் டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பணத்தை சுத்தி நமக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம இந்த ஹோப்னோப்னோவை யூஸ் பண்ணலாம். மணி டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹோப்னோப்னோ மணி டெக்னிக். இந்த மணி டெக்னிக் மூலமா நம்மளை சுத்தி இருக்கிற பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்கலாம். அது வந்து எந்த மாதிரி பிரச்சனையா கூட இருக்கலாம். யாருக்கிட்டயா இருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கலாம், இல்ல நீங்க யார்ட்டாவது கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு கொடுக்காம ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்ல நீங்க வந்து எனக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல, நம்ம எப்பவும் ஏழ்மையா இருக்கோம், ஏழ்மையிலேயே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து இந்த மணி டெக்னிக் ஹோப்னோப்னோவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோப்னோப்னோலேயே பார்த்தீங்கன்னா என்ன 4 விஷயம் சொல்லியிருந்தோம்னா 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் 4 ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து நெகட்டிவிட்டியை கிளியர் பண்றதுக்கான நிறைய பவர் இருக்கு. இதை பணத்திற்காக நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய நமக்கு பணத்துல நமக்கு நிறைய இம்பாக்ட் கிடைக்கும், நமக்கு நிறைய பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹோப்னோப்னோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு விஷயம் செய்யணும். நம்ம கண்ணை மூடி நம்ம இதயத்துல கையை வச்சுட்டு என்ன சொல்லணும்னா, I take 100% responsibility for all the financial problems around me. இதை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். நான் வந்து 100% பொறுப்பேற்றுக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இருக்கிற பண பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறமேல் நீங்க சொல்லணும், ஐ எம் சாரி மணி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மணி, ஐ தேங்க் யூ மணி, ஐ லவ் யூ மணி. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். எவ்வளவு தடவை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 தடவை சொல்லணும். 108 தடவை அப்படிங்கறது ஐயோ 108 தடவைனா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. மேக்சிமம் 8 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார இதை பண்ணிடலாம். இதை எவ்வளவு தடவை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் காலையில ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா 2 தடவை இதை பண்றப்போ உங்களுக்கு இம்பாக்ட் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பணத்தை பத்தி ஒரு நெகட்டிவ் தாட்னா என்ன, என்கிட்ட பற்றாக்குறையா இருக்கு பணம், ஏதோ இன்னைக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எமர்ஜென்சி, நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற தாட் வர்றப்பெல்லாம் உடனே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஹோப்னோப்னோவை இதை சொல்லலாம். ஐ எம் சாரி மணி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மணி, ஐ தேங்க் யூ மணி, ஐ லவ் யூ மணி அப்படின்னு சொல்றப்பவே ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து உங்களுக்கு என்ன நெகட்டிவிட்டி இருக்கோ அந்த நெகட்டிவிட்டி மாதிரி பாசிட்டிவிட்டி வந்து அங்க சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நான் முழு பொறுப்புதாரி ஆகிறேன் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷனை கொடுத்துட்டு 108 தடவை இந்த 4 ஸ்டேட்மெண்ட் சொன்னா ஒரு 1 கவுண்ட். அது மாதிரி 108 தடவை கவுண்ட் பண்ணணும். எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு டெக்னிக் இருக்கு நிறைய. இந்த 108 ஜபமாலையெல்லாம் நமக்கு கிடைக்கும், கோயில்கள் எல்லாம் கிடைக்கும், அதை வச்சு பண்ணலாம். இல்ல ஹேண்ட்ல கவுண்ட் பண்ணி கூட பண்ணலாம். நீங்க வந்து இல்ல ஒரு டைமர் வச்சுக்கலாம். டைமர் வச்சுட்டு யூஸ்வலா பாத்தீங்கன்னா 8 to 10 மினிட்ஸ்ல வந்து நம்மளால ஒரு 108 தடவை சொல்ல முடியும். நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அலாரம் வச்சுட்டு கூட இதை பண்ணலாம். ஸோ காலையில எந்திரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா காலையில எந்திரிக்கிறப்ப நம்ம மனசு அப்படியே நம்ம மைண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும். அந்த ஸ்டேட்ல நம்ம எது செஞ்சாலும் எதை நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். ஸோ காலையில எந்திரிச்சதையும் ஒரு 108 தடவை பண்ணலாம். அப்புறம் நைட்டு படுக்க போறப்போ ஒரு 108 தடவை பண்ணலாம். ஏன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரை நம்மளை சுத்தி நம்ம போயிட்டு வர விஷயங்கள்ல நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கும். அதை கிளியர் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்ப வந்து நைட்டு படுக்கிறப்ப இந்த ஹோப்னோப்னோ மணி டெக்னிக்கை பண்ணலாம்.
பண்ணி பாருங்க, 21 நாள் பண்ணி பாருங்க, அமோகமான மாற்றம் இருக்கும். மாற்றம் வந்ததையும் தயவு செஞ்சு எங்களுக்கு இதுல கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு எவ்வளவு மாற்றம் வந்ததுங்கிறத. இன்னைக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.